அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோசினோதரை புலிமிசைபுத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். விபத்து ஏற்படும் காலம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஜோதிடம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, முன்னெச்சரிக்கை. நம்ம ஒரு செயல் இப்போ இப்படியான கிரக நிலைகள் இருக்குது, இந்த இது வரப்போகுது, இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்னன்னு முன்னெச்சரிக்கைப்படுத்துவதற்கு. அடுத்தது வழிகாட்டுதல். நம்ம போகிற ரூட்டு சரிதானா, இந்த ரூட்டு நமக்கு வெற்றியை கொடுக்குமா, இல்லை வேறு ரூட்டு தான் நமக்கு சரியா, அந்த ரூட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறக்கு ஒரு ஜோதிடம். அதாவது பார்த்திங்கன்னா, குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்ச கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குருட்டு பூனை எங்கே தாவுனாலும் சரி, அது பிடிக்கிறது தான் விட்டோம்னு நினச்சிக்குமா. அது ஒரு சில டைம் சரியாக இருக்கும், ஆனால் ஒரு சில டைம் சரியாக இருக்காது. அப்போ வேதத்தின் கண் என்னன்னா ஜோதிடம் தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிடங்கிறது வழிகாட்டி போகிற ரூட்டு சரிதானான்னு சொல்லக்கூடியது. அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் விபத்து எப்பொழுது ஏற்படும்? ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி தட்டுறது முட்டுறதுன்னு விபத்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு எப்போதாவது ஏற்படும், ஒரு சில பேர்த்துக்கு ஏற்படாது. எல்லாத்துக்கும் விபத்து ஏற்படுறது கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விபத்து ஏற்படுவதற்கான ஜோதிட கிரகங்கள் என்ன, அதே போல் அதற்கான தசாபுத்திகள் என்ன, அதிலிருந்து அதனுடைய வீரியத்தை குறைக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இந்த டைம்லாம் இருக்கும் பொழுது நம்ம வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது எப்படி என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் 4ஆம் இடங்கிறது வாகனஸ்தானம். வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். இந்த 4ஆம் இடம் தான் வாகனத்தை சொல்லக்கூடிய இடம். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த 4ஆம் இடத்து அதிபதி 4ல் பாபகிரகம் இருக்கிறது, அதாவது ராகு, கேது, சனி இருக்கிறது. 4ஆம் இடத்து அதிபதி போய் 6, 8, 12 பகை நீச்சமாகி சுபர் குருவுடைய பார்வை இல்லாமல் இருக்கிறது. அவருடைய தசாபுத்தி வரும் பொழுது இந்த 4ஆம் இடத்து அதிபதி பலம் இழந்து 6, 8, 12 மறைஞ்சு அவருடைய திசா ஒரு புத்தி வருது இல்லை. அவருடைய திசா இல்லைன்னா கூட வேற எந்த திசை நடந்தாலும் அதில் ஒரு திசைக்கு 9 புத்தி இல்லையா, அதில் ஏதோ ஒருவருடைய புத்தி வரும் பொழுது கவனமாக அந்த நேரங்களில் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல லக்னத்துக்கு 9ஆம் இடம், 9ஆம் இடம் தொலைதூர பயணம் இல்லையா. இந்த 9ஆம் இடத்து அதிபதி இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்துடைய தசாபுத்தி இந்த அதாவது பார்த்தீங்கன்னா சுபருடைய பார்வை, சுக்கிரனுடைய பார்வையோ அல்லது குருவுடைய பார்வை இருந்தால் பெருசாக பாதிக்காது. இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அல்லது 9ஆம் அதிபதி போய் பகை நீச்சமாகி 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறது. அது 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் பலம் இழந்து பகை நீச்சமாய் இருந்து அவருடைய தசா புத்திகள், அவருடைய திசையை நடந்தாலும் சரி, வேற எந்த கிரகத்துடைய திசை நடந்தாலும் அவருடைய புத்தி நடைபெறும் காலங்களில் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு அப்படிங்கிற கிரகம் தான் போக்குவரத்துக்கு காரகம் வகிக்கக்கூடிய கிரகம். போக்குவரத்து, அது தரை போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து, எந்த போக்குவரத்தாக இருந்தாலும் அது ராகு தான் காரகத்துவம். இப்போ இந்த ராகு 6, 8, 12 9 பயணஸ்தானத்திலேயோ இருந்து அவர் பலமில்லாமல், அதாவது பலநீச்சமாகி சுபருடைய தொடர்பு இல்லாமல் இருந்து அவருடைய திசை நடைபெறும் பொழுதும் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். அல்லது எந்த திசை நடந்தாலும் இந்த ராகு புத்தி வரும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் விபத்துக்கு கிரகம். இந்த செவ்வாயுடைய தசாபுத்தி 6, 8, 12 செவ்வாய் பலம் இல்லாமல் நீச்சமாகி இருந்து குரு சுக்கிரனுடைய தொடர்பு இல்லாமல் இருந்து அவருடைய தசை இல்லைன்னா அவருடைய எந்த கிரக தசாபுத்தி நடந்தாலும் அவருடைய புத்தி நடைபெறும் பொழுதும் நீங்கள் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த 6, 8, 12 இந்த அதிபதிகளுடைய திசையிலையுமே கவனமாக இருக்கணும். அதிலும் குறிப்பாக 8ஆம் இடம் 1, 8, 8ஆம் இடம், 8ஆம் இடத்துடைய தசாபுத்தி நடைபெறும் பொழுது ரொம்ப 8ஆம் இடங்கிறது மேலிருந்து கீழே விழுறது, அதாவது இந்த 8ஆம் இடங்கிறது. அப்போ அந்த 8ஆம் இடம் சுபருடைய தொடர்பு இல்லாமல் சுபத்துவம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவருடைய தசாபுத்தி இருக்கும் பொழுதும் இந்த வாகனம் சம்பந்தமான பயணம் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் நமக்கு ராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுதோ, 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுதோ, 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுதோ கவனமாக இருக்க வேண்டும், கோச்சாரத்திலையும் சரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7.5 சனி காலம். 7.5 சனி காலங்களில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லைன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன விபத்தாவது ஏற்படும். அப்போ 7.5 சனி காலங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் அஷ்டமச்சனி, அஷ்டமச்சனிங்கிறது ராசிக்கு 8ஆம் இடத்துல நடக்கக்கூடியதுதான் அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனின்னு சொல்லுவாங்க.
அப்ப அந்த அஷ்டமச்சனி காலங்கள் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமச்சனி நடைபெறும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் பயணங்களிலே, வாகனங்களிலே. இப்போ பொதுவாகவே இந்த பயணங்கள்ல கவனமா இருந்தாலும் இந்த தசாபுத்திகள்லாம் இருக்கும் பொழுது என்ன செய்யலாம் அப்படின்னா, முருகப்பெருமான் வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாயுடைய அதிதேவதை முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யும் பொழுது விபத்துகளை தவிர்க்கலாம். முருகப்பெருமான இஷ்ட தெய்வமா வழிபாடுறவங்களுக்கு பெருசா ஆக்சிடென்ட் நடக்காது. அப்பப்போ இந்த தட்டல் முட்டல் மட்டுமா இருக்கும், பெரிய ஆக்சிடென்ட் நடக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி, ஐயனார், மதுரை வீரன், முனீஸ்வரன், இந்த மாதிரியான எல்லை காவல் உக்கிரமான தெய்வங்கள் இருக்கு இல்லைங்களா, காளி, இந்த மாதிரியான உக்கிரமான தெய்வங்கள்ல கோயிலில் போய் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இது சுற்றி போடுவாங்க. அதாவது எலுமிச்சம்பழம் அரிஞ்சு போடுவாங்க, சுற்றி போடுவாங்க, பூசணிக்காய் உடைப்பாங்க. இந்த மாதிரி அந்த கோயில்களுக்கு, எல்லை காவல் கோயில்களுக்கு சென்று அடிக்கடி போய் சுற்றி போட்டாலும் அந்த வண்டிக்கு வந்து பெருசாக விபத்து ஏற்படாது. எப்பொழுதும் வாகனத்தில் ஒரு எலுமிச்சம் கனி வச்சிருக்கிறது அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து ரிமூவ் பண்ணும். ஏன் அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பிளாக் மேஜிக்கால வந்து விபத்து ஏற்படும். பிளாக் மேஜிக்கால அந்த ஏவல் தெய்வம் வந்து அந்த வண்டியை ஸ்டேரிங்க அந்த ஒரு செகண்டில் தள்ளி விட்டுரும். அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பிளாக் மேஜியை ரிமூவ் பண்ணுறதுக்கு எலுமிச்சம்பழமும் அதே போல் எல்லை காவல் தெய்வம் வழிபாடும் மிகச்சிறப்பான பலனை தரும். முருகன் வழிபாடு செய்பவர்களுக்கு நிரந்தரமாக பெருசாக ஆக்சிடென்ட்டே நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படியே நடந்தாலும் சின்னதாக ஒரு தட்டல் முட்டல் இருக்கும். பெரிய தலைக்கு வந்தது தலப்பாயோட போச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி அதை தடுத்துரும். அப்போ முருகன் வழிபாடு, எல்லை காவல் தெய்வ வழிபாடு, இந்த மாதிரியான வழிபாடுகள் அடிக்கடி செய்யும் பொழுது இந்த விபத்துகள்ல இருந்து தப்பிக்கலாம். அதே போல உங்களுக்கு எந்த கிரகம் விபத்துக்கு சாதகமான தசாப்தி நடக்குதோ அந்த கிரகத்துடைய அதிதேவதை இருக்கு இல்லையா, அந்த தெய்வத்தை வழிபட்டாலும் உங்களுடைய அந்த விபத்து சம்பந்தமான பிரச்சனைகள் பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காம சின்னதோட பிரச்சனையோட முடிஞ்சு போகும். ஆக வண்டி வாகனங்கள்ல இந்த தசாபுத்திகள் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும் பொழுது பயணங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில வெற்றி பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.